Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. Ramazan Kareem. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 3 வகையான இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர்மெலன் பீசஸை ஆட் பண்ணிக்கொள்ளணும். கூடவே பால், சீனி, ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுங்க. அண்ட் இப்போ ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு வாட்டர்மெலன் ட்ரிங்கையும் அது கூட ஊற்றி மேலால் ஃபியூ பீசஸ் வாட்டர்மெலனையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான வாட்டர்மெலன் ஃபலூடா ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க அடுத்த ட்ரிங்க் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜிஞ்சர் ஜூஸ். ஸோ இதுவும் நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்டர் ஜாரில் பைனாப்பிள் பீசஸ் சேர்த்துக்கொள்ளணும். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு லெமனை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். தேவையான அளவுக்கு சுகர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், தண்ணி சேர்த்துட்டு ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். அண்ட் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். எங்களோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸை உங்களுக்கு இன்ஷால்லா ஃப்யூச்சரில் பார்க்கலும். இந்த ட்ரிங்க் நல்ல சில்லிங்காகவும் இருக்கும். மீன்வைல் நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க். ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட்டான மின்ட் மொய்ட்டோ ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 2 பேருக்கு சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பிளெண்டர் ஜாரில் கை நிறைய புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேருங்க. அண்ட் புளிஞ்சு வச்ச லைம் ஜூஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை தேவைண்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைண்டா அப்படியே சர்வ் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கொள்ளணும் கிளாஸஸில். இதில் 2-3 பீசஸ் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஃபியூ ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதில் நான் ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரைட் இல்லைண்டா எனி கைண்ட் ஆஃப் சோடா உங்களுக்கு ஆட் பண்ணேலும். அது இல்லைண்டாலும் நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வாட்டர், லெமன் அண்ட் மின்ட் லீவ்ஸை வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக ஒரு லெமன் பீஸை வச்சு கார்னிஷ் பண்ணுங்கள்.